ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்தும் சாப்பிட்லாம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு செய்ய நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு நல்லா பிஞ்சு பாவக்காயை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாவக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் நிறம் மாறி செவக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வதங்கி வரும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது, நிறம் நல்லா மாறி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் திரும்பவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 பல் பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் எடுக்கிறீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. மசாலாவும் பாவக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு, ஓரளவுக்கு திக்காகியும் வந்திருக்கு. அதே சமயம் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அந்த எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு அந்த தொக்கோட பக்குவம் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு வெல்லம் கரைஞ்சதும் இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.